நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. கரூர் மாவட்டம் சின்னமாநாயக்கன்பட்டியை சேர்ந்த 81 வயது மூதாட்டி தான் ராக்கம்மாள். 2 பெண் குழந்தைகள் இருந்தும் ராக்கம்மாளை பாரமாக நினைத்து ஒதுக்கி வைத்தனர். ஓட்டை உடசில் வீட்டில் தட்டுமுட்டு சாமான்களோடு ரேஷன் அரிசி தயவில் உயிர் வாழ்ந்து வந்த ராக்கம்மாளுக்கு அனுசரணையாக யாரும் இல்லை. ஆறுதல் சொல்லி தெம்பூட்ட ஆளு இல்லை. நோய் பாதி, தனிமை மீதியாக அல்லாடி வந்தார். இந்த நிலையில்தான் சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு அலுவல் ரீதியாக அந்த கிராமத்திற்கு சென்ற கரூர் மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் காதுகளுக்கு அந்த ஊர் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாக ராக்கம்மாளின் சோக கதை வந்தது. ஒரு கணம் மனம் கசிந்தார் அன்பழகன். அப்போதே ராக்கம்மாளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் முடிவெடுத்தார். மறுநாளே ராக்கம்மாள் பாட்டி முன்பு போய் நின்றார். அவர் கையோடு வீட்டில் சமைத்த நாட்டுக்கோழி குழம்பு, வடை பாயசத்தோடு கூடிய சைவ சாப்பாட்டையும் எடுத்துச் சென்றார். முழங்காலில் முகம் புதைத்து வேதனையில் வெம்பு கொண்டிருந்த ராக்கம்மாள் பாட்டியை சமாதானம் செய்த கலெக்டர் வாயார சாப்பாடு என்று சொன்னார். அதற்கு ராக்கம்மாள் பாட்டி, பெத்த பிள்ளைகளே என்னை சீண்டலை, எனக்கு சாப்பாடு போட நீ யார் என்று கேட்டார் அந்த ராக்கம்மாள் பாட்டி. அதற்கு அன்பழகன், உனக்கு நான் பிள்ளை, நீ யார் கேட்டாலும் என் மகன் கரூர் கலெக்டராக இருக்கான், பேர் அன்பழகன்னு சொல்லு என்று ராக்கம்மாள் அரவணைத்தார். பெத்த மகளே என்னை கண்டுக்கல, நீ யார் பெத்த பிள்ளையோ, நீ என்னை தாயா மதிக்கிற, இந்த தெம்பிளையே இன்னும் 10 வருஷம் இழுத்து பிடிச்சி வாழ்ந்துரும் தம்பி என்று கண்ணீர் வடித்தார் ராக்கம்மாள் பாட்டி. அங்கேயே அதிகாரிகளிடம் ராக்கம்மாள் பாட்டிக்கு முதியோர் உதவித்தொகை உடனே கிடைக்க ஏற்பாடு செய்ய சொன்னார் ஆட்சியர் அன்பழகன். அதே கையோடு வாங்கி போயிருந்த புடவைகளை கொடுத்து, கலங்காமல் இரு, அடிக்கடி உன்னை வந்து பார்த்துக்கிறேன், என்னை பார்க்க பிரியப்பட்டா சொல்லிவிடு, உடனே ஓடி வரேன் என்றபடி பிரியாவிடை கொடுத்து வந்தார். இது நடந்தது 2018 ஏப்ரல் மாதம். ஒரு வருடம் முடிந்த நிலையில் ராக்கம்மாள் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வர ஆட்சியர் அன்பழகன் புறப்பட்டார். முன்பை விட இப்போது வயது இன்னும் அதிகம். வாட்ட முகத்தை சுருக்கி பார்த்த ராக்கம்மாள் உடனே அன்பழகனை அடையாளம் கண்டு கொண்டார். வாப்பா அன்பழகா, இந்த தாயை மறக்காமல் வந்து பார்க்க வந்திருக்கியே என்றபடி அவரது கைகளை பிடித்து அழைத்து போய் வீட்டிற்குள் அமர வைத்தார் அந்த ராக்கம்மாள் பாட்டி. இருவரும் பரஸ்பரம் அன்பாய் நலம் விசாரித்து கொண்டனர். தனது கையோடு கொண்டு போயிருந்த 5 செட்டு காட்டன் புடவைகளையும் பழங்களையும் கொடுத்து வச்சுக்க என ஆட்சியர் வழங்கி அதை வாங்க மறுத்த ராக்கம்மாள் பாட்டி, நீ எனக்கு மகனாக கிடைச்சதே போதுமையா, இந்த சீலசனத்தை எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று மறுத்தார். ஆனாலும் வற்புறுத்தி அவரிடம் கொடுப்பதற்குள் ஆட்சியருக்கு போதுமானது. நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு, நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னோட கடைசி காலம் வரைக்கும் உனக்கு மகனாக இருப்பேன் என்றபடி ராக்கம்மாளிடமிருந்து விடை பெற்றார் ஆட்சியர் அன்பழகன். இந்த சம்பவம் குறித்து ஆட்சியர் அன்பழகனிடம் பேசினோம். ஒரு வருடமாகியும் அவங்க என்னை மறக்கலை. நான் கொடுத்த புடவைகளையும் முதல்ல வேண்டான்னாங்க. அவங்களுக்கு தேவை அன்பும் ஆதரவுங்கிறது தான் எனக்கு புரிஞ்சுது. அது கிடைக்காம தான் அவங்க ஏங்கி கிடக்கிறாங்க. நான் கடந்த வருஷம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு காரணமே இந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்களை அவங்க அரவணைப்பாங்கிற நினைப்பு தான். ஆனால் இன்னமும் அவங்க ராக்கம்மாளை தள்ளியே வச்சுருக்காங்க. பிள்ளைகளுக்காக காலம் முழுக்க ஓடி ஆடிய உடம்பு களைச்சி கிடக்கு. பிள்ளைங்க இப்படி தனித்தீவாக விட்டுட்டாங்களேன்னு அவங்க மனமும் ரணமாகி கிடக்கு. அவங்களுக்காக தேவை மன சந்தோஷப்படுற மாதிரியான 4 நல்ல வார்த்தை தான், ஆறுதல் சொற்கள் தான். அதை கொடுக்கத்தான் இப்போ போனேன். நான் எங்கே இருந்தாலும் அவங்கள என் கண் பார்வையிலே வச்சுப்பேன். என்னால் முடிஞ்ச சின்ன உதவியை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்றார் ஆட்சியர் அன்பழகன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.